கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பற்பல பரிமாணங்களை நாம் படித்தாக வேண்டும். இன்றைக்கு தாழ்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்வு, ஹம்பிள் கிறிஸ்டியன் லைஃப் என்ற தலைப்பின் கீழே நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தாழ்மை என்பது வாயிலை சொல்லிவிடலாம், வாழ்க்கையில் காட்டுவது மிகவும் கடினமான ஒரு செயல். இந்த தாழ்மை என்பதற்கு வேதாகமத்தில் இருக்கிற வெவ்வேறு வார்த்தைகள் மனத்தாழ்மை, அடங்கி இருத்தல், பணிவு என்றெல்லாம் வேறு வேறு வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம். தாழ்மை என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. ஹியூமிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேறு வேறு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை அல்ல. நம்ம இந்த நாளில் தாழ்மைக்குரிய ஆசீர்வாதங்களை, தாழ்மையாக இருப்பதனுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிறு ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் பற்பல பரிமாணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்க வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை நாம் சொல்லலாம். முதலாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, கிரேஸ் டு த ஹம்பிள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்கலாம். யாக்கோபு 4:6 இதை வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்லிட்டு பைபிளில் 3 இடங்களிலே பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 3:34 பாருங்க. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சொல்லியிருக்கிறதுன்னு படித்தோம்ல, இங்கே தான் சொல்லியிருக்கு. 1 பேதுரு 5:5 பேதுரு எழுதுகிறார், அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒரு விஷயத்தை ஆண்டவர் 3 தடவை திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அது எவ்வளோ முக்கியம். இப்படி நீங்கள் பைபிளை தேடி பாருங்களேன், எந்தெந்த வசனங்கள்லாம் 3 தடவை வருது அப்படின்னு தேடி பாருங்கள். அது அவ்வளவு முக்கியமானது என்று அர்த்தம். தேவன் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். பெருமையாக இருக்கவங்கிட்ட பாருங்களேன், அங்கே நற்குணங்கள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் தாழ்மை உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் ஏராளமான நற்பண்புகளை, நற்குணங்களை, நல்லொழுக்கங்களை வைத்திருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. லூசிஃபர் நமக்கு தெரியும், லைட் பேரர், ஒளியை தாங்கி இருப்பவன், பிரகாசம் உள்ளவன் என்று அர்த்தம் அந்த பெயருக்கு, லூசிஃபர் என்ற பெயருக்கு. அவனுடைய முதல் பாவமே என்னதான் என்றால் பெருமைதான் அவனுடைய முதல் பாவம். அவனுடைய பிரச்சனை அது எப்படி தான் வந்துச்சு, எங்கே இருந்தால் வந்துச்சு தெரியாது. சின் இஸ் அ மிஸ்ட்ரி. சின் SIN நடுவில் பாருங்க I. அவனுக்கு வந்து பிரச்சனை என்ன? ப்ரைடு, பெருமை. PRIDE நடுவில் பாருங்க I தான். அவன் பேர் என்ன? லூசிஃபர், LUCIFER. நடுவில் பாருங்க, நடு எழுத்து I தான். அன்பானவர்களே, அவனுக்குள்ளே அந்த ஐ ப்ராப்ளம், லூசிஃபருக்குள்ளே அந்த நான் என்ற பிரச்சனை வந்துவிட்டது. செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த சுயமரியாதை, செல்ஃப் டிக்னிட்டி, அந்த சுய கௌரவம் எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. நான் பொருத்தமானவன் இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற அந்த கமிட்டி ஆஃப் தி இட்டர்னல் 3,
அந்த நித்தியமான மூவரின் அந்த கமிட்டியில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? நான் இருக்க மாட்டேனா? எனக்கு அந்த தகுதி இல்லையா என்ற அந்த பெருமை, நான் என்ற அகம்பாவம் அவனுக்குள்ளாக வந்துவிட்டது. That was the beginning of sin. பாவத்தின் ஆரம்பம் அதுதான். பரிசுத்தமான பரலோகத்தில் பாவம் எப்படி உற்பத்தி ஆயிற்று என்பது பெரிய மர்மம், பெரிய ரகசிய மறைபொருள் தான். அன்பானவர்களே, எங்கெல்லாம் இந்த பெருமை இருக்கிறதோ அங்கே சகலவித அக்கிரமங்களும் புறப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்போது அந்த லூசிஃபர் கிருபையை இழந்துட்டான். எவ்வளோ பெரிய மேன்மையான இடத்துல இருந்தவன் அவன் தாழ்மையாய் இருந்திருந்தான் என்று சொன்னால் மேன்மையாய் வாழ்ந்திருப்பான். பாவமே வந்திருக்காது, உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்னைக்கு அவன் பெரும்பட்டானோ பிரச்சனை வந்துருச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். லூசிஃபர் கிருபை இழந்துட்டான், ஏனென்றால் அவனுக்குள்ள பெருமை வந்து விட்டது. இரண்டாவது ஆசீர்வாதம், தாழ்மையின் ஆசீர்வாதம். தாழ்மை உள்ளவர்களுக்கு உயர்வு, ப்ரமோஷன் டு த ஹம்பிள். தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தாங்க உயர்வு. லூக்கா 14:11 வாசிக்கிறோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதையே சாலமோன் ஞானி சொல்லும் பொழுதும் நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், அகந்தை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். எவனுக்கு அகந்தை இருக்கிறதோ அவன் கீழே தள்ளப்படுவான். மனத்தாழ்மை உள்ளவனோ அவன் கனமடைவான் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னொரு வசனம் கூட பாருங்கள், நீதிமொழிகள் 18:12. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். அப்படி தானே இருந்தான் நேபுகாத்நேச்சார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாம் வேதாமத்தில் கற்றுக்கொள்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படி தாழ்மையாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார். நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் மட்டுமே. சங்கீதம் 75:6-7 வசனங்கள் பாருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் ஆங்கிலத்தில் பாருங்கள், ப்ரொமோஷன் போட்டிருக்கும். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 21:31 படித்து பாருங்கள், அங்கேயும் அப்படி தான் போட்டிருக்கு. ஜெயமோ கர்த்தரால் வரும், ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் மட்டும்தான். யாக்கோபு 4:10 யாக்கோபு எழுதுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைதான் மேன்மை அடைவதற்கான வழி. அமெரிக்க சரித்திரத்தில் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் 16ஆம் ஜனாதிபதி என்று மேன்மை நிலையை அடைந்தவர். அவர் ஒரு நாள் ஜனாதிபதியாக இருந்த நாட்களில் அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை போய் பார்க்க வேண்டும். ஆகவே அந்த ஜனாதிபதி என்ன செய்கிறாரு, அந்த சபார்டினேட், இவர் கீழே வேலை செய்கிற அதிகாரிக்கு போய் பார்க்குறதுக்காக அவருடைய அலுவலகத்தின் வாசலில் அரை மணி நேரமாக உட்கார்ந்திருந்தாராம். அப்போது லிங்கன் கூட இன்னும் சில அதிகாரிகளாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கடுப்பாயிருச்சு. என்ன இவர் ஜனாதிபதி, கதவை திறந்து நேராக உள்ளே போக வேண்டியதானே, அவருக்கு கீழே வேலை செய்கிறவர் தான் அந்த அதிகாரி, அவருடைய அலுவலகத்தின் வாசலில் போய் இவர் அரை மணி நேரம் இப்படி காத்து கிடக்கிறாரு, நாமும் காத்து கிடக்கிறோமே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கோவப்பட்டு பேசினாங்களாம். ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கேன், உள்ளே போக வேண்டியதானே, நீங்கள் எப்படி வெளியில் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மிகவும் பணிவாக, மிகவும் தாழ்மையாக, மிகவும் அடக்கமாக அவர் சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? That officer is busier than me today.
அந்த அதிகாரி என்னை விட இன்று மிகவும் அதிகமாக பணி செய்கிறார், மிகவும் அலுவல் நிறைந்தவராக இருக்கிறார், அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக சொன்னார். இன்றைக்கி நாம் என்ன செய்வோம்? என்னை இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்கான்னு சொல்லி பழி வாங்கிடுவோம், அப்படி தானே? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? அதனால தான் அவர் எத்தனையோ தோல்விகளை தன்னுடைய வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலையும் சந்தித்தாலும் ஒரு கட்டத்தில் தேவன் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அவர் அப்படி ஜனாதிபதி ஆனதும் கூட ஒரு நோக்கத்துக்காக தான். நீங்கள் அமெரிக்க சரித்திரத்தை, அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் ஏராளமான ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸ், ஆப்பிரிக்க அடிமைகள் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவில் சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாகாணங்களில் அந்த பஞ்சு தொழிற்சாலைகளில் மிக கடுமையாக அவர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை அவர்களிடத்தில் வாங்கப்பட்டது. ஆனால் அவர்களை விடுவிக்கணும், அவர்களை விடுவிப்பதற்காகவே நான் ஜனாதிபதியாக வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்து அவர் ஜனாதிபதியான பிற்பாடு 30 லட்சம் ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸ், 30 லட்சம் ஆப்பிரிக்க அடிமைகளை விடுவித்தார். பார்த்தீங்களா, அவருக்கு இருந்த அந்த நல்ல நோக்கம், அவருக்கு இருந்த தாழ்மை, அதனால தான் தேவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கி நாமும் பல நேரங்களில் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம், எப்படியாவது குறுக்கு வழியில் மேலே வந்துடும் நினைக்கிறோம். இவரை பிடிச்சி, அவரை பிடிச்சி, காலை பிடிச்சி, கையை பிடிச்சி, காக்கா பிடிச்சின்னு வாங்கல்ல. காக்கா பிடிச்சின்னு என்னது? கால் கை பிடித்து. அதை கால் கை பிடித்துன்றது கடைசியில் காக்கை பிடித்து, அது கடைசியில் காக்காவாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்படியா காக்கா பிடிச்சி அப்படி இப்படி மேலே வந்துடும் நினைக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுது, ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்தில் சீக்கிரத்தில் அப்படி இப்படி அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி மேலே வந்துட்டு சிலர் செமாட்டம் ஆடுவாங்க, கடைசியில் அது ஆசீர்வாதமாக நிலைக்காது. உண்மைதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்மை இல்லாதவர்கள் தான் இவ்வளவு வேகமாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள். கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டிய மனம் இல்லாதவர்கள் தான் குறுக்கு வழிகளை தேடி வேகமாய் செயல்படுவார்கள், அதே வேகத்தில் கீழே வந்துடுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இது 2வது ஆசீர்வாதம், தாழ்மைக்குரிய ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் பாருங்களேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஐஸ்வர்யம், ஜீவன், மகிமை, க்ஷேமம், ரிச்சஸ், லைஃப், ஹானர் அண்ட் ஹெல்த் டு த ஹம்பிள். வசனங்கள் சொல்லுது பாருங்களேன். சாலமோன் என்ற அரசன், சமஸ்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் 3ஆம் அரசன். முதல்ல சவுல், அடுத்து தாவீது, அடுத்து சாலமோன். இந்த சாலமோன் ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபம் பண்ணினான். ராஜாவான பிற்பாடு என்ன கேட்டான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 3:13 படிக்கிறோம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். அவன் கேட்டான் 3:9 வசனத்தில், ஆண்டவரே, ஆண்டவர் தரிசனத்தில் கேட்டார், சாலமோன் உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். இந்த சாலமோன் ராஜா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். அரசனான பிற்பாடு, அதிகாரியான பிற்பாடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு தாழ்மை வருமா? அதிகாரம்தான் வரும், கோபந்தான் வரும், பவரைத்தான் காட்டுவோம். சரிதானே? இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அ மேன், கிவ் ஹிம் பவர் அப்படின்னு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்லுவார். இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அ மேன், கிவ் ஹிம் பவர். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பார். பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் ஒருவனை கெடுத்துவிடும், முழுமையான அதிகாரம் ஒருவனை முழுமையாய் கெடுத்துவிடும். அப்படி தான் இன்றைக்கி முழு அதிகாரத்திற்கு வந்து கெட்டு போனவர்கள் எத்தனை பேர். அன்பானவர்களே, இந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அது மட்டும்தான் கேட்டார், வேற ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் பதில் கொடுத்தாரு பாருங்க. இதுவும் அன்றி ஞானம் மட்டுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. யூ வில் பி யுனிக் சாலமோன். நீ மிகவும் விசேஷமானவன்.
உனக்கு முன்னாடி அப்படி ஒரு ராஜா இருந்திருக்க மாட்டான், உனக்கு பின்னாடி அப்படி ஒரு ராஜா வரமாட்டான். அதுக்கு பேர் தாங்க யுனிக். யுனிக் அப்படின்னா நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அரசனாக இந்த சாலமோன் விளங்கினான். அவன் தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டான். ஆண்டவர் ஐஸ்வர்யம், எல்லாம் மகிமை எல்லாம் கொடுத்தார். 2 நாளாகமம் 7:14 பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, தங்களை தாழ்த்தினா உபவாசம் தாங்க தாழ்த்துறது. எத்தனை பேர் உபவாசம் கொடுத்துக்கலாம் வர்றாங்க? பாவம் பாஸ்ட்டு சர்ச்சில் உபவாசம் சொல்லுவார். நிறைய பேர் எங்களுக்கு இதெல்லாம் சகவாசமே கிடையாதுன்னு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? விருந்து சாப்பாடு கொண்டாட்டம் அப்படின்னா பாருங்கள், கூட்டம் குமியும். மச் பீப்புள் ஃபார் ஃபீஸ்டிங் அண்ட் நோ பீப்புள் ஃபார் ஃபாஸ்டிங். இதுதான் நம்முடைய சபைகளுடைய நிலைமை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன். ஷேமம் இங்கிலீஷில் பாருங்கள், ஹெல்த் அப்படின்னு இருக்கும். ஷேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுப்பாராம். தாழ்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார். வேதாமத்தில் ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதன், அவருக்கு மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். அவருடைய சகோதரர் மகன் லோத்து இருந்தான். அவனுக்கு நிறைய ஆடு மேய்க்கிறவர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு கடத்தில் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது. அப்போது ஆபிரகாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் பாருங்கள், அது என் 13:8-9 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். யார் சொல்கிறான்? மூத்தவர். சரிங்களா? ஆபிரகாம் மூத்தவர். மகஸ்தானத்தில் இருக்கிற லோத்துவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நம் சகோதரர். அன்பானவர்களே, தாழ்மையின்றி விட்டு கொடுக்கவே முடியாது. ஆபிரகாம் வயதான ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்தவர், சித்தப்பா ஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தவர் விட்டு கொடுத்தார். தாழ்மை இல்லாமல் அதை செய்ய முடியாது. அமெரிக்காவில் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை, ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனை இதில் சிகிச்சை பெறுவதற்கு மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வருவார்கள். மிக சிறப்பாக சிகிச்சை கொடுக்கப்படும் என்று பெயர் பெற்ற ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையை நிறுவினவர்களில் ஒருவர் யார் என்றால் டாக்டர் ஹாவர்ட் கெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. டாக்டர் ஹாவர்ட் அட்வர்ட் கெல்லி மிகவும் பக்தியான ஒரு கிறிஸ்தவ மருத்துவர், மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவருடைய அந்த டாக்டர் கோட்டில் ஒரு பேட்ஜ் ஒன்று குத்தியிருப்பார். பேர் போட்டு குத்திருப்பாங்களே அதை நான் சொல்லலை. ஒரு பேட்ஜ் ஒன்று குத்திருப்பார், ரவுண்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், ஒரு கேள்விக்குறி இருக்கும். எப்போவுமே அதை மாட்டியிருப்பார். மருத்துவமனைக்கு வரும்போது எல்லாம் பிணியாளிகளை சந்திக்கும் பொழுது, ஆப்ரேஷன் எல்லா டைம்லையும் அந்த பேட்ஜ் அங்கே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இதை எதுக்கு மாட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களே. கேட்ட உடனே இவர் கேள்வி கேட்பாராம், இந்த கேள்விக்குறி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், வாழ்க்கையில் மிகவும் மேலானது எது அப்படின்னு கேட்பாராம். நிறைய பேர் பணம், பதவி, பட்டம், கல்வி, செல்வம், பங்களா, காரு, வீடு, அந்தஸ்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முக்கியம், இதுதான் முக்கியம், எது மேலானது, இதுதான் மேலானது, அதுதான் மேலானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ டாக்டர் ஹாவர்ட் கெல்லி சொல்லுவாராம், வாழ்க்கையில் மிகவும் மேலானது எது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் அவர் மூலமாக நான் பரலோகம் செல்ல முடியும், ரட்சிப்படைய முடியும் அப்படின்றத யாருனாலும் அந்த கொஸ்டின் மார்க், அந்த கேள்விக்குறியை பார்த்து கேட்குறவங்களுக்கு இப்படி அழகாக சுவிசேஷம் மிக தாழ்மையாக, மிக பொறுமையாக, மிக அழகாக சொல்லி ஊழியத்தை அவர் செய்வாராம். ஹாவர்ட் கெல்லி அவ்வளோ பெரிய மருத்துவமனை நிறுவப்படுவதற்கு காரணமாயிருந்த சில மருத்துவர்களில் இவரும் ஒருவர். இப்படி ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இருக்கணுமேங்க. அன்பானவர்களே, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பதவி வந்த பிற்பாடு தான் நிறைய பேர் பதறா போயிடுறாங்க. அன்றைக்கி அப்படி தான் நடக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ தாழ்மை என்பது தேவனுடைய குணலட்சணம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், லார்ட் லெட் மீ பி அ டோர்மேட், லெட் எவ்ரி ஒன் ரப் ஹிஸ் ஷூஸ் ஆன் மீ அப்படின்னு அவர் சொல்லுவாராம். கர்த்தாவே, என்னை ஒரு மிதியடியாக்கும், எல்லாரும் என் மீது தங்கள் புதை செருப்புகளை தேய்த்து கொள்ளட்டும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுவாராம். அவ்வளோ தாழ்மையான ஒரு மனிதர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். வல்லமையான பிரசங்கியார். இவருக்கு பெரிய 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 பதவிகளெல்லாம் கொடுப்பதற்கு சபைகள் காத்திருந்தன. சிம்பிளாக சொல்லிட்டாராம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி எ ப்ரீச்சர், நான் பிரசங்கியாகத்தான் இருக்க வேண்டும். இவருக்கு அடிக்கடி கேட்குமா, எரேமியா 45:5 அடிக்கடி கேட்குமா, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே அப்படின்னு பாரூக்குக்கு சொன்ன ஆண்டவர் அதே வசனத்தை கொண்டு அடிக்கடி இவர் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருப்பாராம். அந்த சத்தம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்குமா, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை தாழ்மையான ஒரு மனிதன் வல்லமையான ஊழியங்களை இங்கிலாந்தில் செய்து முடித்தார். நம்மிடம் இருப்பது யார் குணம்? என்ன குணம் நம்மிடத்தில் இருக்கிறது? இறங்கி போவது இயேசுவின் குணம். இயேசுவின் குணம் நம்மகிட்ட இருக்கா? அவர் குணம் இறங்கி போகிற குணங்க, அதுதான் தாழ்மை. பிலிப்பியர் 2 7, 8, 9 படிக்கிறோம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தப்போ 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். அந்த 30 வெள்ளிக்காசு ஒரு அடிமையின் விலை. அந்த நாட்களில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏன் அந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்தார். ஏசாயா 57:15 பாருங்க. நித்தியவாசியும் நித்தியத்தில் இருந்தவரும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிவன் என்ன? தாழ்மை உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் யார் கூட இருப்பாராம்? யார் தாழ்மையாய் இருக்கிறார்களோ, நொறுங்குண்ட ஆவியோடு நடக்கிறார்களோ, அவங்க கூட தான் நான் இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அங்கே இருக்கிறவர் இங்கே இறங்கி வந்தார். இப்படி யார் பணிவாக இருக்காங்களோ அவங்க கூட தான் அவரும் இருப்பாராம். எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்! இயேசுவின் குணம் இறங்கி போகும் குணம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குதிரையில் வந்தார்னா போட்டிருக்கு. எருசலேம் பவனி அவர் கழுதையில் வந்தார். அவர் ராஜாதி ராஜா வருகிற காட்சி தான் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறதாக வெளிப்படுத்தல் 19 படிக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில்
அவர் மனிதனாக இருந்த பொழுது கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் பிரயாணம் செய்தார். எவ்வளவு தாழ்மை! அதனால தான் 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு படிக்கிறோம். அந்த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் என்னது? அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு படிக்கிறோம், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அவருடைய தாழ்மை என்ன? மாம்சத்தில் வந்தார், மனுஷனாக வந்தார். அதனால் அவர் கிடைத்த மேன்மை என்ன? மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இதாங்க தேவபக்திக்குரிய ரகசியம். தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? இறங்கி 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 போகிறது, தாழ்மை. ஏறி ஏறி போவது லூசிஃபரின் குணம். லூசிஃபரை பற்றி ஆரம்பத்தில் சொன்னேன். அவனுடைய முதல் பாவம், உலகத்தில் பரலோகத்தில் உருவான முதல் பாவம், அவன் சிந்தையில் உண்டான முதல் பாவம் பெருமை தான். ஏறி ஏறி போவது லூசிஃபரின் குணம். ஏசாயா 14:13-14 பாருங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் ஏறுவேன் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இந்த 2 வசனங்களை ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் பைபிளில் படித்து பாருங்கள். ஐ ஐ ஐ ஐன்னு 5 தடவை இருக்கும். நான் 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 நான். இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் தான் பிடிக்குது. ஹோட்டலில் போனால் நான் தான் மைதாவில் வச்சுருப்பான், அந்த நான் அதை பிக்கவே முடியாது. சரிதானே? அந்த நான் நல்லது கிடையாது உடலுக்கு, இந்த நானும் நல்லது கிடையாது, நான் என்பதும் நல்லது கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஏறி ஏறி போகிறது அவனுடைய குணம், பிசாசின் குணம். இயேசு கிறிஸ்து இறங்கி இறங்கி போனார், மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இவன் இந்த லூசிஃபர் ஏறி ஏறி போனான், அவன் கீழே தள்ளப்பட்டான். அப்படி தானே பைபிள் இருக்குது. அதனால தான் ஆண்டு சொன்னார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அதனால தான் இது அக்கிரமத்தின் ரகசியம் என்று பைபிள் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2 7 மற்றும் 4 பாருங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அக்கிரமத்தின் ரகசியம், அதாவது பெருமை. இது பிசாசுடைய குணம், இதுதான் அந்த கிறிஸ்துவின் குணம், இதுதான் போப்பு மார்க்கத்தின் குணமாகவும் இருக்கிறது. அப்படி தானே போப்பு மார்க்கம் அப்படி தானே சொல்கிறாங்க, நான் தான் கடவுள், வானத்துக்கும் பூமிக்கும் பாதாளத்துக்கு ஒரு திறவுகோல் என்கிட்ட தான் இருக்குது. போப்புடைய அந்த கிரீடமாக பாருங்கள், 3 அடுக்கு கிரீடம், டயாரான்னு சொல்லுவாங்க, TIARA. வானம் பூமி பாதாளம் எல்லாத்துக்கும் நான் தான் ராஜா. அதான் அந்த 3 அடுக்கு கிரீடம். அன்பானவர்களே, அந்த போப்பு மார்க்கத்தினுடைய வேட்டிக்கனுடைய கொடியை பாருங்கள், அதில் 2 சாவி இருக்கும். நரகம் பாதாளத்துக்குரிய சாவி நாங்கள் தான் வச்சுருக்கிறோம். அதான் அர்த்தம். வெளிப்படுத்தல் 1:18 அவங்க காப்பி அடிக்கிறாங்க. இயேசு சொன்னார், இதோ மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய தெருவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். இயேசு சொன்னார், அதை வேட்டிக்கன் டூப்ளிகேட் பண்ணிக்கிச்சு. அக்கிரமத்தின் ரகசியம் அதாங்க. எங்கே பெருமை இருக்கோ அக்கிரமத்தின் ரகசியம், எங்கே தாழ்மை இருக்கோ அதான் தேவபக்திக்குரிய ரகசியம். இவ்வளோ அழகாக அந்த உண்மைகளை தேவன் நமக்கு வேதாமத்தில் வைத்திருக்கிறார் அல்லவா. நெப்போலியன் போனபார்ட் தன்னுடைய 26 வயதில் பிரான்ஸில் தலைமை தளபதியாக உயர்ந்தவன். இராணுவத்தில் 35 வயதில் பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தி சர்வாதிகாரி ஆனவன். அவ்வளோ சின்ன வயசில் ஒரு பேரரசன் ஆனவன் அவன்தான் நெப்போலியன் போனபார்ட். அவனுடைய நாட்களில் இது எப்படின்னா 1800s 1800 அந்த மாதிரி காலகட்டம், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவன் காலத்தில் பிரான்ஸுக்கும் ரோமாபுரிக்கும் நல்ல ஒரு இணக்கமான உறவு இல்லை.
ஆனாலும் இவன் சக்கரவர்த்தி ஆகும் பொழுது பட்டாபிஷேகம், காரனேஷன், ராஜாவாக அவன் அமரக்கூடிய சமயத்தில் அப்போது இருந்த போப்பரசரை இவன் அழைக்க விரும்புகிறான். ஏன் அப்படின்னா, போப்பரசரை வரவழைத்தால் சரி மக்கள் மத்தியில் நமக்கு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் நோக்கத்தில் அவரை வரவழைத்தான். ஸோ போப், அப்போது இருந்த போப், இன்னும் நிறைய குருமார்கள், கார்டினல்ஸ் எல்லாம் பிரான்ஸில் நாட்டர்டேம் என்ற இடத்துல இருந்த கத்தீட்ரலில், பேராலயத்தில் எல்லாரும் கூடியிருந்தாங்க. ஆகவே பேரரசனாக பொறுப்பேற்க வந்த நெப்போலியன் தன் மனைவியோடு அப்படி பெருமையாக மிடுக்காக அவன் நடந்து வந்தான். போப் என்ன செய்கிறாரு, கையில் ஒரு கிரீடத்தை வைத்திருந்தாராம். நெப்போலியன் வருவார், அவர் தலையில் வைக்கலாம் என்று சொல்லி நெப்போலியன் மனைவியும் ரொம்ப மிடுக்குடன் அகந்தையுடன் அப்படி நடந்து வந்தார்கள். அப்படி வந்த நெப்போலியன் போப்பு முன்னாடி வந்து வெடுக்குன்னு அந்த கிரீடத்தை பிடுங்கினான், மணிமகுடத்தை பிடுங்கி அவருக்கு முதுகை காட்டிவிட்டு, போப்பரசருக்கு முதுகை காண்பித்து விட்டு அப்படியே நடந்து வந்து என்ன செய்தானாம், எல்லாரும் பார்க்க தன் மனைவியின் தலையில் அந்த கிரீடத்தை அவன் வைத்தானாம். இதை பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அப்போ வந்து இப்பயும் சரி கிறிஸ்தவ சபைகளுக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர் போப்புன்னு மாதிரி இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அது உண்மையில்லை என்றாலும் கூட, ஆனால் அப்படி மதிக்கப்பட்ட ஒரு நபரிடத்தில் இவன் இப்படி நடந்து கொள்கிறான்னு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஆனால் பாருங்கள், இவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாய் இருந்தது. எத்தனையோ வெற்றிகளை பெற்றவன், எத்தனையோ போர்க்களங்களை சந்தித்தவன், கடைசியில் புயலிலே சிக்கி ஒரு தீவிலே மாட்டி தனிமை வாசத்தில் கடைசியில் தன் உயிரை அவன் மாய்க்க வேண்டியது இருந்தது. ஹிட்லர், அவன் முடிவு பாருங்கள், பயங்கரமான முடிவு தான். யாரெல்லாம் இப்படி பெருமை பிடிச்சி அலைஞ்சாங்களோ அவர்கள் முடிவெல்லாம் பரிதாபகரமானதாகத்தான் இருந்தது என்பதை சரித்திரம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பைபிளில் பவுல் சொல்கிறாரு, அவர் ஊழியம் செய்த பொழுது எபேசுவில் எப்படி ஊழியம் செஞ்சாராம்? அப்போஸ்தலர் 20:19 படிக்கிறோம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பவுலின் வெகுமனத்தாழ்மை ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறதா? சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வெகுமனத்தாழ்மை இருக்கிறதா? அல்லது பவுல் கூறும் மாயமான தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? பாருங்கள், கொலோசியர் 2:19-23 படிக்கிறோம், மாயமான தாழ்மையிலும், சரிங்களா? 23ஆம் வசனம், இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும். மாயமான தாழ்மைன்னா தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, போலியான தாழ்மை. நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நான்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பதவியெல்லாம் எல்லாம் வேண்டாம் அப்படின்வாங்க, சொல்லுவாங்க சும்மா. அது விசுவாசிகளை யாருனாலும் சரி, சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறது. ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பதவி, வேகம், வெறி எல்லாம் இருக்கும், சரிங்களா? ஆனால் வெளியில் தாழ்மையாய், அதை மாயமான தாழ்மை. வெகுமனத்தாழ்மை நமக்கு தேவையா அல்லது மாயமான தாழ்மை நமக்கு தேவையா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் நம்ம இடத்துல ஜாதி பெருமை, பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஊர் பெருமை எல்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் ஆண்டுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இதெல்லாம் மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சிடும். ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல, இந்த சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மத்தேயு 18:4 நாம் அதை படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தாழ்மை கிறிஸ்துவிடம் வெளிப்பட்டது, கிறிஸ்தவர்களிடமும் வெளிப்பட வேண்டும் என்பது உணர்ந்தவர்களாக அந்த மெய்யான தாழ்மை நம்மிடத்தில் வெளிப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். மத்தேயு 11:28-29. ஆகவே இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும், அவருடைய மனத்தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஒப்படைக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே,
இந்த நாளிலே தாழ்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்வு, அதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை நாங்கள் படித்தோம். எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் இரட்சகர் இயேசுவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக மாறட்டும். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற பலவிதமான பெருமைகளை அகற்றி போடும். தேவனை முன்பாக தாழ்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த மெய்யான தாழ்மை, இரட்சகரின் தாழ்மை எங்களிடத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, இறங்கி இறங்கி போகிற அந்த இயேசுவின் குணம், தேவபக்திக்குரிய ரகசியம் எங்களிடத்தில் பெருகட்டும். ஏறி ஏறி போகிற லூசிஃபரின் குணம், அந்த அக்கிரமத்தின் ரகசியம் எங்களை விட்டு அகலட்டும். ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த தாழ்மையினும் கிருபையிலே பெருக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.